ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஸ்வரூப சந்தர்சன யோகம்ன்ற 11வது அத்தியாயம். இதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் பகவான் கிட்ட கேட்டதுக்காக பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சு அர்ஜுனன் அதை பார்த்து வியந்து அதை பற்றி விவரித்து சொல்கிற ஸ்லோகங்கள்லாம் போய் அதுக்கப்புறம் திடீர்னு அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி, பகவானே இந்த விஸ்வரூபத்து மூலமாக நீ எனக்கு என்ன தெரிவிக்க நினைக்கிற, இல்லைன்னா நான் என்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்க பகவான் அதை சில ஸ்லோகங்கள் மூலமாக சொல்லிட்டு வராரு. அதில் இப்போது 33வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பகவான் என்ன சொல்கிறாருன்னா, சவ்யசாச்சன், அதாவது அர்ஜுனனுடைய இன்னொரு பேர் சவ்யசாச்சன் அப்படின்னா 2 கைகளாலையும் மாற்றி மாற்றி வில்ல பிடிச்சி அம்பு விட முடியும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு சவ்யசாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அர்ஜுனன் அந்த மாதிரி கூப்பிட்டு, நீ ஒரு கருவி தான், ஏன்னா நான் எப்போவோ சங்கல்பிச்சாச்சு இவங்க எல்லாரும் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழியப்படணும் அப்படின்னு, அதனால நீ வெறும் ஒரு கருவியாக கொண்டு நீ இந்த வெற்றியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வர பகவான் அதை தொடர்ந்து 33வது ஸ்லோகத்திலையும் சொல்கிறாரு, 34வது ஸ்லோகத்திலையும் சொல்கிறாரு. 33வது ஸ்லோகம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 34வது ஸ்லோகம் பார்க்கலாம். द्रोणञ्च भीष्मञ्च जयद्रथञ्च कर्णं तथान्यानपि योधवीरान् मया हतांस्त्वं जहिमा व्यधिष्ठाः युध्यस्व जेतासि रणे सपत्नान्. முதல்ல யாரெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்கிறாரு? துரோணம் ச பீஷ்மம் ச ஜெயத்ரதம் ச கர்ணம். துரோணரை முதல்ல சொல்கிறாரு பகவான் அப்படின்னு பார்த்தா, ஏன் பீஷ்மர் தான் பிதாமகர்னு பேர். பீஷ்மர் தான் வயதுலேயே ரொம்ப மூத்தவரும் கூட அந்த குருவம்சத்துலேயே. அவரை விட்டுட்டு துரோணரை சொல்கிறாருன்னா, ஏன்னா துரோணர் தான் அவங்க எல்லாருக்குமே குரு இல்லையா? அப்போ குருவாக இருந்தால் அவர் தான் எல்லாருக்குமே வழிகாட்டியிருக்கணும். துரியோதனாதிகள்லாம் தப்பு செய்த போது அவர் தான் சுட்டி காட்டி திருத்தி இருக்கணும். ஆனால் செய்யாமல் விட்டுட்டாங்கன்றதுனால துரோணரை முதல்ல சொல்கிறாரு. அடுத்து வயதில் மூத்தவரான பீஷ்மர், அதை தவிர அவருடைய பலத்துக்கு ஈடு கொடுக்க யாருமே கிடையாது, அப்படிப்பட்டவரும் எதையும் சுட்டி கேட்காம விட்டுட்டாருன்னு. அடுத்து ஜெயத்ரதன் தான் அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுவை தப்பான முறையில், அதாவது போருக்கு எதிரான முறைகளை கொண்டுட்டான் இல்லையா? ஏன்னா துரோணர் பீஷ்மரான பரவாயில்ல, போருக்கு முன்னாடி தான் அவங்க தப்பை சுட்டி கேட்காம விட்டாங்க. போர்னு வந்த பிறகு அவங்க முறையாக தான் செஞ்சாங்க. ஆனால் ஜெயத்ரதன் அப்படி இல்லை, போர்க்களத்தில் கூட அதர்ம வழியில் தான் அபிமன்யுவை கொண்டான்றதுனால ஜெயத்ரதன். பிறகு கர்ணன் செஞ்சோற்றுக்கடன்னு அது ஒரு விஷயத்த சொல்லியே கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்ச பிறகும் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் எதுவுமே செய்யாமல் தப்பான வழியிலேயே கடைசி வரைக்கும் போனதுனால கர்ணனோட பேர் அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்தலை. ததா அந்யான் யோதவீனான், மற்றும் உண்டான அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய யுத்த வீரர்கள் எல்லாரும் கூட. அப்போ என்ன, துரியோதனாதிகள் மற்ற எல்லா அரசர்கள் யாரெல்லாம் அந்த பக்கம் நிற்கிறாங்களோ எல்லாரும் அதில் அடங்கிடுவாங்க. மயாஹத்தான், என்னால் கொல்லப்பட்டார்களா? எப்போ பகவான் இவங்களெல்லாம் கொன்னாங்க அப்படின்னா, கொல்ல செய்யத்தக்கவர்கள் என்று முடிவு செய்யப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பகவான் சங்கல்பம்னு எடுத்துட்டாரு, இவங்கெல்லாம் அழிஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்போ பகவான் அந்த சங்கல்பம் எடுத்துட்டாரோ அப்போல்லாம் அவங்க அழிஞ்சதாக தான் அர்த்தம்ன்றதுனால என்னால் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது சங்கல்பம், இப்போ நம்ம கூட தான் நிறைய விஷயத்துக்கு நம்ம சங்கல்பம் விடதா, அதாவது நம்ம மனசுக்குள்ளே நினச்சிப்போம் இந்த மாதிரி செய்யணும், நான் வெற்றி கொள்ளணும், இது நடத்தியே தீரணும் அப்படின்னு. அப்போ நம்மளும் அந்த மாதிரி சொல்லிட முடியுமா அப்படின்னா, நம்ம எடுக்கிற சங்கல்பமும் பகவான் எடுக்கிற சங்கல்பமும் ஒன்றா? இன்னொன்று பல அத்தியாயங்களாக நம்ம 7வது அத்தியாயங்கள்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டு வருது என்னது, பகவான் தான் பரமாத்மா, அவர் தான் சர்வேஸ்வரன், ஜகத்தையே ஆளக்கூடியவர் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்டவர் ஒரு சங்கல்பம் எடுத்தால் அது சத்திய சங்கல்பம், நடந்தே தீருன்றதுனால தான் மயாஹத்தான், என்னால் கொல்லப்பட்டார்கள்னு அவர் சொல்கிறாரு. அதனால நீ என்ன செய்யணும்? இப்போது துவம் ஜஹி, நீ ஜெயிக்க வேண்டியது தான் உனக்கு மிச்சம் இருக்கக்கூடியது. மா யதேஷ்டாக, நடுங்காத, எதுக்கு ஐயமே வேண்டாம், அவங்கெல்லாம் நம்மளுடைய உறவுக்காரர்களாச்சே அப்படின்ற அந்த ஐயம் சந்தேகம்லாம் உனக்கு வேண்டவே வேண்டாம், ஜெயிக்கிறது மட்டும் நீ பாரு, ஜெயிக்கிற வேலையை பாரு அப்படின்றார் பகவான். யுத்தியஸ்வ, போர் புரிவா, எழுந்திருந்து போர் புரி, சபத்னான் ரணே ஜெயிதாசி, எதிரிகளெல்லாம் இந்த யுத்த பூமியில் ஜெயிப்பாய் அப்படின்ட்டு பகவான் அர்ஜுனனுக்கும் தைரியம் சொல்கிறா போல இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.